ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். வெள்ளைப்பூடு குழம்பு. அதுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம உரித்து வச்சுருந்த பூடு, நம்ம உரித்து வச்சுருந்த வெள்ளைப்பூடை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்குங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வீட்டு குழம்பு தூள் இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம குழம்புக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வத்தத்தூள் போடலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் கறிக்கிறாமல் தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணிவிட்டு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் புளியை ஊற போட்டு வச்சுக்கோங்க, எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு. இந்த மாதிரி புளியை நல்லா கரைச்சி நம்ம குழம்புல ஊற்றிடணும். குழம்பு இந்த மாதிரி சலசலன்னு கொதித்து வந்துடணும். கொஞ்சம் நல்லா திக்காகவும் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணுங்கள். வெள்ளைப்பூடு குழம்பு ரெடி. டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள்.